வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் தணிக்கை துறையும் பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். பராசக்தி படத்திற்கு 25 இடங்களில் கட் செய்ததோடு பேரறிஞர் அண்ணா தொடர்பான காட்சி நீக்கப்பட்ட நிலையில் பரபரப்பு கருத்து. தணிக்கை வாரியத்தை கண்டித்து முதலமைச்சர் பதிவிட்டதற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வரவேற்பு. இதையே நாங்கள் செய்தால் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என சிலர் கருத்து கூறுவதாகவும் பதிவு. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என காங்கிரஸ் கட்சியினருக்கு செல்வ பெருந்தகை அறிவுரை. இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தும் முயற்சியை அனுமதிக்க கூடாது எனவும் அறிக்கை. (2026) தேர்தலில் உட்கட்சி பூசல் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி அதிமுக வெற்றியை உறுதி செய்திட வேண்டும். அதிமுக வேட்பாளர்கள் நேர்காணலில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பில் கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் சம்மதம். அமமுகவிற்கு 10 தொகுதிகளை வழங்க வேண்டும் என அமித்ஷாவிடம் டிடிவி தினகரன் கோரிக்கை. தற்போதைய சூழலில் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். கூட்டணி நிச்சயமாக உண்டு எனவும் பேட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவு செய்துவிட்டோம். தை பிறந்தால் வழி பிறக்கும், கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணி அறிவிக்கவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கல. இவங்க தான் எங்க கூட்டணின்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழகம். இதுவரை நாம் சத்திரியனாக வாழ்ந்துவிட்டோம், இனி சாணக்கியனாக வாழ வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி எனவும் சூளுரை. இனிமேல் சாணக்கியத்தனமாக நாமளும் வாழணும். ஆனா தேமுதிக சாதாரண கட்சி இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு, நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு, நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு. அதையெல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான், என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி. விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி தேமுதிக மாநாட்டில் தீர்மானம். அரசுக்கு சொந்தமான ஒரு பொது இடத்தில் விஜயகாந்திற்கு மணிமண்டபம் அமைத்து தர தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். ஜனநாயகன் படத்தடையில் அரசியல் இல்லை என பாஜக நிர்வாகி சரத்குமார் பேட்டி. விஜயின் தலைவா படத்திற்கு ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இதுபோன்று நடந்தபோது கை கட்டி நின்றார் தானே எனவும் விமர்சனம். கை கட்டி நின்னாரு ரோட்ல, அப்போ அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். எவ்ரிதிங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். ஏன்னா இது எல்லாமே பொலிட்டிக்கலா தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாத்திக்கணும். வருமானத்தை மறைத்ததாக கூறி விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதித்த உத்தரவில் தவறு இல்லை. விஜய் தரப்பு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தரப்பு வாதம். தணிக்கை வாரியத்தில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க படத்தை 2 மாதங்கள் முன்பாகவே தணிக்கைக்கு அனுப்புவது நல்லது.
இடையத்தில் பேசுபொருளான நடிகர் சிவகார்த்திகேயன் கருத்து. தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைப்பு. திருவள்ளூரில் உங்க கனவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்களின் கனவை கேட்டறிந்து நிறைவேற்றினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டாவது நாளாக இன்று தமிழகம் முழுவதும் 3122 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 தொடங்கி ஏப்ரல் 2 வரை நடைபெறும். அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் அமலாக்கத்துறையை கண்டித்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேரணி. தங்களின் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வியூகங்கள் தரவுகளை திருட மத்திய அரசு ஈடியை அனுப்பியதாக குற்றச்சாட்டு. டெல்லி கலவர வழக்கில் சிறையில் இருக்கும் உமர் காலித்துக்கு ஆதரவாக கடிதம் எழுதிய நியூயார்க் மேயர் சோரன் மம்தானிக்கு இந்தியா கண்டனம். பொது பொறுப்பில் இருப்பவர்கள் மற்ற நாடுகளின் இறையாண்மை நீதித்துறையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கருத்து. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு பூஜைக்கு ஆன்லைனில் முன்பதிவு இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோயிலை சுற்றியுள்ள 15 கிலோமீட்டர் நீளமுள்ள ராம் பாதையில் மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை. உத்தரப்பிரதேச மாநில அரசு அதிரடி நடவடிக்கை. இந்தியாவில் கோலாகலமாக தொடங்கிய மகளிர் IPL திருவிழா. மும்பையில் நடைபெற்ற முதல் போட்டியில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி RCB அசத்தல். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய PV சிந்து. ஜப்பான் வீராங்கனையை 21-11 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல்.